அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கு நம்ம இருக்கக்கூடிய திருத்தலம் சென்னை அண்ணாநகர் பகுதியிலே வீற்றிருந்து சகல செல்வங்களையும் நமக்கு அருளி கொடுக்கக்கூடிய அண்ணாநகர் அருள்மிகு பாலமுருகப்பெருமான் ஆலயத்தில் தான் நம்ம இன்றைக்கு இருக்கிறோம். அந்த பாலமுருகப்பெருமானினுடைய ஆலயத்தில் விசேஷமாக பாலஸ்தாபனம் செய்யப்பட்டு திருக்குடமுழுக்கு நன்னீராட்டு விழா நடக்க இருக்கிறதால இன்றைக்கு நம்ம இந்த விசேஷமாக இந்த திருக்கோவிலில் வந்து நம்ம இறைவனை மனமாற வழிபட்டு இருக்கிறோம். இந்த திருத்தலத்துக்கு என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தெய்வத்துக்கும் எல்லா சந்நிதிகளும் அமையப்பெற்ற ஒரே திருத்தலமாக இது கருதப்படுகிறது. பல திருத்தலங்களிலே எல்லா சன்னதிகளும் இருக்கும். இந்த திருத்தலத்தில் எல்லா கடவுள்களுக்கும் தன்வந்திரி ஆகட்டும், லக்ஷ்மி நாராயண பெருமாளாகட்டும், லக்ஷ்மி நரசிம்மர், சக்கரத்தாழ்வார் முதலிய எல்லா பெருமாளும் இங்கு ஒரு சேர வீட்டிலிருந்து வரும் பக்தர்களின் தீராத வினையெல்லாம் தீர்த்து நமக்கு அருள்வதனாலே இந்த திருக்கோவிலுக்கு ஒரு மிகச்சிறந்த சிறப்பு இருக்கிறது. இங்கே இருக்கக்கூடிய பாலமுருகப் பெருமானுக்கு விதவிதமான அலங்காரங்கள் வருடந்தோறும் பல திருவிழாக்களிலே நடந்து பெருமானினுடைய அருட்காட்சி நமக்கு காணப்படும். இப்பேற்பட்ட திருத்தலத்துக்கு இப்பொழுது கோபுர திருப்பணிகள் எல்லாம் நடக்க இருக்கின்றது. நன்னீராட்டு பெருவிழாவும் நடக்க இருக்கின்றது. மெய்யன்பர்கள் இந்த திருக்கோவிலினுடைய முகவரியை கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். இந்த திருக்கோவிலுக்கு கண்டிப்பாக உங்களால் முடிந்த நன்கொடைகளை செய்து முருகப்பெருமானினுடைய அருளை பெறுமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த கோவிலில் இன்னும் ஒரு சிறப்பு என்ன அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னாக்கா, அடியேன் வருடம் கந்தசஷ்டி அன்றைக்கு முருகப்பெருமானின் பெருமைகளை பேசக்கூடிய இந்த பாக்கியம் எனக்கு இந்த திருக்கோவிலில் தான் கிடைத்திருக்கிறது என்பதனாலும், இந்த திருக்கோவிலிலே அம்பிகை விசாலாட்சி என்கின்ற திருநாமத்திலும், பெருமான் விஸ்வநாதர் என்கின்ற திருநாமத்திலும் காசிக்கு நிகரான முக்தியையும் அளிக்கின்றார்கள். இங்கு ஐயப்ப பெருமானுக்கும் ஒரு சந்நிதி இருக்கின்றது. அதனாலே சபரிமலை வரைக்கும் செல்ல முடியவில்லை என்றாலும் இங்கு இருக்கக்கூடிய பெருமானை தரிசித்தால் சபரிமலைக்கு சென்ற புண்ணியமும் வந்து சேரும் நமக்கு. அதே மாதிரி இந்த பாலமுருகப் பெருமானினுடைய சந்நிதி முன்னாடி இருக்கக்கூடிய வேலை பார்த்து கொடிமரத்தையும் பாருங்கள். எவ்வளவு பிரம்மாண்டமான திருக்கோலம், எவ்வளவு பிரம்மாண்டமான திருக்கோவில். இங்கு நாகவள்ளி அம்மனுக்கும் நாகர்களுக்குமே தனி சன்னதிகள் இருக்கின்றது. இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான திருத்தலத்தை அனைவரும் வந்து சேவித்து பிறகு தங்களால் முடிந்த இயன்ற நன்கொடைகளை செய்து அள்ளி கொடுப்பதில் வல்லமை பெற்றவன் அப்பன் பழனியப்பன். அந்த அப்பன் பழனியப்பன் இங்கு பாலமுருகனாக விட்டிருக்கிறான். கையில் உள்ளதை என்னவன் கோவிலிலே கொடுத்து மிச்சத்தில் வாழ்ந்திருப்போம் என்று கண்ணதாசன் பாடினது போல நம்மளால் முடிந்தவற்றை கொடுத்து நாம் இறைவனினுடைய அருளை பெறுவோம் என்று வேண்டிக்கொண்டு எல்லோரும் இந்த திருக்கோவிலுக்கு வந்து இருந்து இறைவனை அருளை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு இந்த அளவில் விடைபெறுவது உங்கள் தரிசனம் சேனல் விஸ்வா, உங்கள் தேசமங்கேற்கரசி அம்மாவின் சிஷ்யன். நன்றி, வணக்கம்.